செமையாக குதிக்குது. இது எவ்வளோ? 1800 இல்லை 2000 ரேட் அதிகமாக இருக்கே. வேற லெவலுங்க. ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக எக்ஸைட்டிங்கான ஒரு இடம். அதுவும் சென்னையிலேருந்து மினிமம் ஒரு 2 to 3 ஹவர்ஸில் ஒரு ஸ்பாட். யாருமே போகாத ஒரு லொக்கேஷன் தான் நம்ம போக போகிறோம். இந்த மாதிரிலாம் ஒரு எக்ஸைட்டிங்காக சொல்லணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டோம். ஆனால் என்னதான் ஆசைப்பட்டாலும் நம்ம என்னதான் ஆன்லைனில் சர்ச் பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷன் மட்டும் தான் அதில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு நிமிஷம் இல்லை தங்க, அது ஆஃப். கண்டினியூ பண்ணுறதுக்கு அப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்டில் வர முடியாது. ஸோ அப்படி நிறைய ஆன்லைனில் சர்ச் பண்ணிட்டு எங்கே போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது சரி கழுதை கெட்டா குட்டிச்சவர் அப்படின்ட்டு சென்னை பக்கத்தில் பாண்டிச்சேரி நம்ம எல்லோரும் போயிருப்போம். பாண்டிச்சேரியில் ஒரு டிஃப்ரெண்ட்டான 2-3 ஸ்பாட்ஸ் இருக்குது. அது நிறைய பேர் நல்லா பெருசாக கவர் ஆகாத மாதிரி இருக்குது. ஸோ எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது ஓகே அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம். நீங்களும் நம்ம கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்லேருந்து என்ன இன்றைக்கி ரொம்ப ஜாம் ஆகுது. நீங்களும் நம்ம கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம போகிறது பாண்டிச்சேரி போயிட்டுருக்கோம். பாண்டிச்சேரியில் நம்ம லைக் ஆரோவில் அப்படின்ற பிளான்லாம் போட்டிருந்தோம். பட் என்னென்னா ஆரோவில்குள்ளே போகிறதுக்கு ஒரு முன்னாடியே ப்ரீ புக்கிங் மாதிரி பண்ணணுன்றாங்க. இல்லாட்டினா வெளியில் இருந்தால் பார்க்க முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு டைம் வந்து ப்ராப்பராக புக் பண்ணிவிட்டு அந்த புக்கிங் ப்ராசஸில் என்ன அப்படின்றது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ஆரோவில்குள்ளே எப்படி இருக்குன்றது முடிஞ்சால் நான் கவர் பண்ணி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வழக்கம் போல் அன்னை ஆசிரமம் போயிட்டு அங்கே ஒரு சின்ன ஒரு தியானம் மாதிரி பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் புது ஸ்பாட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்குன்றது நம்புகிறோம். வீடியோ பண்ண விடாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ என் பொண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பான். சரி ஓகே ஃபைன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி. நமக்கு தெரிஞ்சு கிளம்பணுமா தெரியாமல் கிளம்பணுமான்னு தெரியல. ஸோ அம்மா டிராஃபிக் வண்டலூர் கிட்டலாம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ என்ன பிளான் அப்படின்னா பாண்டிச்சேரி போகிறோமான்றது நமக்கு தெரியல. பட் பார்ப்போம், போக முடியுதான்னா கண்டிப்பாக போயிடலாம். போகிற வழியில் மகாபலிபுரமில் ஒரு 2-3 ஷாப்பை நான் பார்த்துருக்கேன். ஸோ அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா லாப்ஸ்டர். நிறைய பேருக்கு சீ ஃபுட்டு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. பட் நான் டெஃபினட்டாக சொல்கிறேன், நார்மலாக நம்ம சாப்பிட்ற சீ ஃபுட்டை விட எக்ஸ்ட்ரீமாக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக மட்டும்தான் அங்கே குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்மளே செலக்ட் பண்ண வச்சு இன்ஸ்டண்ட்டாக குக் பண்ணி நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் இருக்கும். ஸோ அதில் நான் 4-5 ஷாப்பை நான் கம்பேர் பண்ணி ஃபில்டர் பண்ணி நிறைய பேர்கிட்ட கேட்டு அதில் ஒரு ஷாப்பை நான் ஃபில்டர் பண்ணி இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிளான் படி மகாபலிபுரம் போகிறோம். ஒரு ப்ராப்பரான சீ ஃபுட் லாப்ஸ்டர்லேருந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே நம்ம ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ராவலை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ஸோ ஃபைனலி ஈசிஆர்லேருந்து மகாபலிபுரம் போகிறதுக்கு அப்படி ஒரு லிஃப்ட் கட் ஆகும். இப்போ தான் நம்ம அதை ரீச் பண்ணோம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா காருக்கு நீல ஒரு 75 rupees கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. இது எதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சீரியஸாக தெரியல. கேட்டால் டோக்கன் பர் போர்டை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி வாங்குறாங்க. அதுக்கப்புறம் எதுக்குங்கன்னா வேணால் 60 rupees ஒரு 50 rupees கொடுத்துட்டு வேணால் போங்க அப்படின்றாங்க. 50 rupees கொடுத்தேன், அதுக்கு ரெசிப்ட் எதுவுமே கொடுக்கல. இது எதுக்கு வாங்குறாங்க ஆர்கியூ பண்ணால் ரொம்ப எங்கே இருக்கிற எல்லாருமே பே பண்ணுறாங்க, இது ரூலு அப்படின்றாங்க. அது இந்த ஊருக்குள்ளே வரணும்னு நம்ம பே பண்ணணுமா? நம்ம ஊருக்குள்ளே வரணும்னு நம்ம எதாவது பே பண்ணுற மாதிரி இருக்கா? ஏன்னா ஃப்ராடுத்தனமாக பண்ணுறாங்க. இது ஏன் அப்படின்றது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைன். ஸோ இப்போ நம்ம போகிற ஹோட்டல் பேர் என்ன? பேர் என்ன? டாக்கோஸ். ஸோ கைஸ் இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா ஃபைனலாக ஒரு ஹோட்டல் நம்ம டிசைட் பண்ணிட்டோம். ஒரு சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டு, டாக்கோஸ் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் அப்படின்ட்டு. சூப்பர் ரேட்டிங் இருக்குது. 2-3 பேர் நல்ல ரிவ்யூ கொடுத்தாங்க கேட்கும் போதும். ஸோ நாமளும் போயிட்டு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். பார்த்துட்டு ஒரு ஜென்யூன் ரிவ்யூ ஒன்று கொடுக்குறோம். இது ப்ரொமோஷனல்லாம் நினைக்காதீங்க, கோ வித் த ஃப்ளோ தான். இங்கே மகாபலிபுரம் பிளானே கிடையாது. டிராஃபிக் எங்களை இது டிசிஷன் மாற்ற வச்சிருச்சு. சார் லெட்ஸ் சி. டாக்கோஸ் அப்படின்ற ஸ்ட்ரீட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். பட் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கிங் வந்து ரொம்ப சந்துக்குள்ளே தான் வர்ற மாதிரி இருக்குது. உள்ளே இருக்குன்றாங்க. பட் எங்கே இருக்குன்னே ஒரு போர்டு கூட போடாமல் இருக்காங்க.
ஸோ போய் பார்ப்போம் எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குன்றதை போய் பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தாவே தெரியும். லைக் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வீடாக தான் இருக்குது. ஸோ இந்த சைடு எந்த சைடு போனாலும் பீச் ரோடு கனெக்ட் ஆகும். இங்கே டெம்பிள் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போனாவே வந்து நம்மளால் சின்ன சின்ன இடத்துல நம்ம பார்க் பண்ணுற மாதிரி இருக்குது ஆன் அவர் ஓன் ரிஸ்க்கு. ஸோ இதுதான் த டாக்கோஸ் ரெஸ்டாரண்ட். எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஹாய், வரட்டா? டாக்கோஸ் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். வீடு மாதிரி தான் கைஸ் இருக்குது. ரேட்டிங்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஹாய், ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு நிமிஷம். ஹாய். வெரி குட். ஸோ பார்த்தா இந்த சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி சி வியூ அப்படி உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. நான் வேணால் லைட்டாக ஜூம் பண்ணி காமிக்கிறேன். நார்மல் ரோடு தான் கைஸ். ஸோ சூப்பர்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருக்கும். பாப்பா எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ கடை பார்த்திங்கன்னா இவ்வளோ தான், ஒரு சின்ன ஏரியாவில் தான் இருக்குது. பட் ரிவ்யூ ரேட்டிங்லாம் பக்காவாக இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம், டேஸ்ட் பார்ப்போம். நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பட் இட்ஸ் ஜென்யூன் ரிவ்யூ மாதிரி இருக்கும். ஓகே, தேங்க்யூ கைஸ். இங்கே பாருங்கள், அப்படியே லைவ் கிராப், லிட்ரலாக பெரிய லைவ் கிராப், லாப்ஸ்டர் அவ்வளோ பெருசாக இருக்குது. அவ்வளோ டிஃப்ரெண்ட் இதாக இருக்குது பாருங்க. அம்மா கடிக்கிறது கைஸ், ரொம்ப பெருசாக இருக்குது. பெரிய பெரிய லாப்ஸ்டராக இருக்குது. பார்ப்போம் ரேட்டில் எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன். பட் லைவாக இருக்கிறதுன்றதை அப்படியே எடுத்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் மேபி இங்கே ரேட்டிங் கொஞ்சம் பெட்டராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குது, டேஸ்ட்டில் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இது 950, இது 1200, இது 850. ஸோ இது வந்து பாறை ஃபிஷ்ஷில் இது. சரி, ஓகே. ஸ்பைஸியாக பண்ணிக்கலாமா? ஸ்பைஸியாக பண்ணுங்கள் சார். ஸோ பாறை இது ஒன்று கொடுத்துருங்க சார். அப்போ சரி, அப்போ கொஞ்சம் மீடியம் ஸ்பைஸியாக கொடுத்துருங்க சார். பாப்பாவும் இருக்கா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க. இப்போ லாப்ஸ்டர்னால் எவ்வளோ சார் ஆகுது? ஸ்டார்டிங் 1000லேருந்து 4500 4000 வரைக்கும் இருக்கா? இப்போ 1000 எவ்வளோ பெருசு இருக்கும்? சைஸ் பார்க்க முடியுமா? நான் வரேன். ஸோ சைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பயங்கரமாக குதிக்குது. 1000 1200 எப்படி சொல்கிறீங்க? வெயிட் கணக்கா? 350 கிராம். சரி, ஓகே. 300 கிராம்னா 1000 rupees. செமையாக குதிக்குது. 1000 rupees இருக்கும். சரிங்க சார். அப்போ இது எவ்வளோ? 1800 இல்லை 2000 rupees. ரேட் அதிகமாக இருக்கே. ரேட் குறைக்க மாட்டிங்களா? என்ன சைஸில் வேணும்? சரி, எனக்கு இப்போ 1000 rupeesல எனக்கு ஒரு அப்பி 1000 rupeesல 2 வாங்கட்டா இல்லை 3 வாங்கட்டா? 2னா உங்களுக்கு 4 பீஸ் வரும். அப்படி வரும். சரி, 2 கொடுத்துருங்க சார். 1000க்கு அப்புறம் ஒரு சைஸ் இருக்குனீங்களா, அது என்ன சைஸு? அது இது கொஞ்சம் பெருசு இல்லை? 800 ஆகுதா? இது பார்த்தீங்கன்னா 2500. ஓ, இதே மேலே போச்சுன்னா இது 3800 வரும். பெருசாக அப்போ அது 1000 rupees சொன்னீங்களோ? இது 1000. சரிங்க சார். அப்போ அதே மாதிரி 2ஆவே கொடுத்துருங்க சார். இந்த மாதிரி 1000 rupeesக்கு 2 மாதிரி வாங்கிக்கிறேன். இப்போ ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரிலாம் இருக்கா சார்? சார் அப்போ அது மட்டும் என்னென்னு கேட்டு உங்களுக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் சார். கொஞ்சம்
ஃபிஷ் கறி குழம்பு அது மாதிரி இருக்குமோ? இப்போ குழம்பு அது ஒரு மீல் மாதிரியா அது? ஒரு போல் ஃபிஷ் கறி ஒரு போல் ரைஸ் வரும். ஓ, நான் அப்போ செக் பண்ணிவிட்டு அது மட்டும் சொல்கிறேன். சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரெண்டு 3 பேர் எக்ஸ்ட்ரா ரைஸ் வேணும்னா 3 பேர் சாப்பிடலாம். சரிங்க. ஓகே, ஸோ நம்ம 2 சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1000 rupees கிட்ட. ஸோ ஃபைனலாக என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாறை ஃபிஷ்ஷு, ஓகேங்களா? அது கொஞ்சம் நல்லா ஜெயின் சைஸ் மாதிரியே இருக்குது, அது ஒன்று ஆர்டர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் லாப்ஸ்டர் வெரைட்டி. லாப்ஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ் இன்க்ரீஸ் ஆக காசு எங்கேயோ போகுது. 4000 5000 வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம அவ்வளோ நிறையவும் சாப்பிட முடியாது, ஸோ ரொம்ப திகட்டலாகவும் இருக்கும். ஸோ ஒரு 1500 rupees அந்த ரேஞ்சில் நான் 2 மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். கைஸ் ஆனால் ரேட் அதிகமாக தான் இருக்குது. பட் பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது நம்ம டெய்லி நம்ம சாப்பிட்றது கிடையாது, வருஷத்துக்கு ஒரு வாட்டி எங்கேயாவது இப்போ வரும்போது நம்ம சாப்பிட்றோம். பட் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இது மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஒரு வாட்டி நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரிலாம் ஃபாரின்லாம் நம்ம போகும்போது பெரிய பெரிய சைஸஸில் டிஃப்ரெண்ட்டாக நிறைய இடத்துல இருக்கும். பட் காஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். பார்ப்போம், இது சாப்பிட்டா தான் நமக்கு தெரியுது நமக்கு நல்லா இருக்குமா நல்லா இல்லையா, ஒர்த்தா இல்லையான்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன கொஞ்சம் எனக்கு ரொம்ப சந்தோஷம், இன்னொரு ஆளுக்கு ரொம்ப வருத்தம் அப்படின்னா இது இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க தான் இப்போ பே பண்ண போகிறேன்ட்டு ட்ரீட்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் மனசு உடஞ்சி போய் உட்காந்துருக்காங்க. பட் நம்ம அதெல்லாம் யோசிக்க கிடையாது. சோகமாக இருக்காங்களாமா, ஸோ அதனால் நம்ம ஃபீல் பண்ணி பாதி பில்லு நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம்னா சொல்ல போகிறோம், அப்படிலாம் கிடையாது. எப்படி இருந்தாலும் அவங்க தான் பே பண்ண போகிறாங்க, நம்ம தான் சாப்பிட போகிறோம். ஓ ஓகே, வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாய். ஃபுட்டு வர்றதுக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 மணி நேரத்தில் ஒரு 1 hour ஆகும்ன்றிருக்காங்க. அது வரைக்கும் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது வெயிட் பண்ணி பைத்தியம் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு கேம் வச்சுருக்கா. அடிமா நல்லா அடி. அனைமே வெளில அமைச்சிருவாங்க. வலிக்குதா வலிக்கலையே, நான் மூஞ்சியே மாறுது. இல்லையா உக்கிரமாக்காத. ஒரு சிறிய புறாவுக்கு போறா பெரிய அக்க போறாக அல்லவா இருக்கின்றது. பொம்பளை பிள்ளை சாஃப்டாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பிடாதீங்க. எனக்கும் அப்படி தான் சொன்னாங்க. அதெல்லாம் வேற. சாஃப்டாக இருக்குமா? பிங்க் ரோஸ் மாதிரி இருக்கும் பாருங்க. புழுவுரா கூட பிங்க் கலர்ல. Dress மட்டும் தான் அப்படி இருக்கும். நாங்கள பிங்க் டி-ஷர்ட் பண்ணோம். எல்லாம் ஒரு பீஸ் 600 ரூபாய் வந்துரும். இது 2 600 ரூபாய். 2 500 ரூபாவா? 2 600 ரூபாவா? 300 ரேட் பார்த்து சொல்லுங்க, நம்ம பார்த்து வருவாங்க. கம்மியாக தான் சொல்லுவேன். எனக்கு கம்மியாக எல்லாருக்குமே அதே சேம் ப்ரைஸ், அவங்களுக்கு அதே ப்ரைஸ் தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு அதிகமாக சொல்லுங்கள், எங்களுக்கு கம்மியாக. வாங்குற ரேட் அதிகம், குவாலிட்டி இது ஃப்ரெஷ்ஷாக. இது எவ்வளோ சொன்னீங்க? இது வந்து ஒரு பீஸ் 600 ரூபாயில் வந்துடும். இது வந்து 2 பீஸ் 600 ரூபா. 2 ட்ரை பண்ணி பாருங்க. ஏன் அது ரெண்டு சின்னது கண்ணு தெரியாது. இல்ல பட் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. சரிங்க சார், இது 2 கொடுத்துருங்க. ஆனால் 1000 தான் போட்டுருங்க. பண்ணி கொடுங்க, வருவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள். அதோட மாலை பிஸ்டம் இல்லையா என் பொண்ணு பார்த்தீங்களா, என் பொண்ணு வந்து அது பேர் என்ன, ப்ரானோட வாயை பிடிச்சிட்டா. லயா இங்கே பாரு, அதை வந்து விஜி மேலே வச்சிடாத, விஜி மேலே வச்சிடாத. வெய் வச்சு பாரு. வச்சிருவியா நீ? ஆமா. விஜி மேலே ப்ரானை வச்சிருவியா நீ? அவன் என்னன்னா வறுத்து தட்டில் வச்சா சாப்பிடுவா, அதை அப்படியே பிளேட்டில் வந்து அறுக்காம இருந்தால் மட்டும் மூஞ்சி இப்படி வச்சுப்பா. எப்படிமா இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? வாயில வச்சிடாதடா தம்மா. வாயில வச்சிடாதம்மா. வெயிட் பண்ணு, வரும். வந்ததுக்கு அப்புறம் வச்சுக்கோங்களா. இப்போ பேச கம்மனிரும், கேமரா கமிச்சா கம்மனிரும். அப்படி கெத்தா மூக்கோடு இப்படி எவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஸ்ட்ரீட்ஸ்ல ஷாப்பிங் பண்ணுவாங்க. ஆமா, ஷாப்பிங்கே பண்ண விடாம அப்படியே மொக்க பேபி மாதிரி அப்படியே உள்ள இப்படி கொஞ்சம் மாதிரி உட்காந்து வச்சிருப்பாரு, கோழி கொஞ்சம் மாதிரி. ஸோ கைஸ், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே வந்து பீச் இருக்குது. சூப்பராக இருக்குது, அவ்வளோ பக்கத்தில் இருக்குது. மேபி இங்கேருந்து பார்க்கறனால உங்களுக்கு சரியாக விசிபிளாக தெரியல, பட் வேறு லெவலாக இருக்குன்னே சொல்லலாம் ஃபார் ஷோர். ஸோ ஃபிஷ் வந்துருச்சு இப்போ நமக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ப்ராப்பரான சாலடும் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. எப்படி இருக்குன்றதை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே தான்.
சூப்பர் சொல்ல முடியாது. திடீர்னு ஸ்பைஸியாக இருக்குது, திடீர்னு சால்ட்டு கம்மியாக இருக்குது. பெரிய மீனால் அந்தளவுக்கு இந்த டெக்ஸ்டர் இன்னும் பெட்டர்மெண்ட் ஆக்கியிருக்கலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா லாப்ஸ்டர் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ லாப்ஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா லைக் இது வந்து ஒரு பீஸ் 1000 rupeesனாங்க. நம்ம 2 தான் வாங்கியிருக்கோம், ஒரு 4 கட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருக்கோம், ஃபிஷ் கறி வாங்கியிருக்கோம், ஒயிட் ரைஸ் வாங்கியிருக்கோம். ஸோ டேஸ்ட் வைஸ் ஓகே தான், கொஞ்சம் சால்ட் மட்டும் கம்மியாக இருக்குது. நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு வாங்குறது பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம ஒய்ஃப் லாப்ஸ்டர் ட்ரை பண்ணுறாங்க. எப்படி இருக்கு? வேறு லெவலா? இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. சூப்பராக இருக்குன்றாங்க. பண்ணவே இல்லை. இது கூட பாக்ஸ் மாதிரி செம்மையா இருக்கு. பாக்ஸ் மாதிரி செம்மையா இருக்கு. ஃபிஷ் ஓகே தான், பட் எதுவுமே கேட்காது. இந்த மைக் எடுத்துக்கிறியா? சும்மா ரியாக்ஷன் கூட சூப்பர் மாதிரி. சூப்பர்னு சொல்லு. ரேஸ் இது வந்து பட்டர் ப்ரான்றாங்க. எடுப்பா. பட்டர் கார்லிக் ப்ரான். வேற லெவலுங்க. நல்லா இப்படி தொட்டு இதை எடுத்து வாயில வை. செம்மையா இருக்கு. நான் குக்கும்பர்லாம் இருக்கும், பைனாப்பிள்லாம் இருக்கும். சாப்பிடுவோம். சும்மா மீன் குழம்பு, கொஞ்சம் மீன் இதை வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவல். அது சாப்பிட்டா மட்டும் தான் தெரியும். நல்லா அப்படி பசிஞ்சு அப்படியே பசிஞ்சு 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 அப்படி பிணைஞ்சு இது அப்படியே எடுத்து இதே நம்ம ஃப்ரெண்டு விஜி பார்த்தீங்க அப்படின்னா ஆடுறது ஓடுறது நெய்யறதுன்ட்டு மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டு மூஞ்சி மட்டும் ஐயர் பொண்ணு மாதிரி வச்சுப்பான். நம்பிடாதீங்க. ஸோ ஃபைனலி சாப்பிட்டு முடிச்சு பில் எவ்வளோ அமௌண்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நியர்லி 4670 rupees காமிக்குது. ஸோ காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகம் தான். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது பெய்டு ப்ரொமோஷன் எதுவுமே கிடையாது. கொஞ்சம் அவங்ககிட்ட டிஸ்கவுண்ட் மாதிரி கேட்டு ஃபைனலாக 4600 பே பண்ணுங்க அப்படின்னாங்க. நம்ம பே பண்ணிவிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பணும். பட் இது வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போயாவது நம்ம சாப்பிட்றோம், ஒரு கெட் டுகெதர் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றோம் அப்படின்னா மஸ்ட் ட்ரைன்னு சொல்லலாம். டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஓகே தான், ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. இதை பற்றி நான் கீழே போயிட்டு ஒரு தனி வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ ஃபைனலி பே பண்ணியாச்சு, நம்ம கிளம்புறோம். ஃபைனலி நம்ம இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம். டேஸ்ட் வைஸ் ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. சில ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் சால்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணி கொடுப்பாங்க. பட் குவாலிட்டி ஆஃப் த ஃபுட்டு உண்மையிலேயே சொல்கிறேன் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. காசு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் நமக்கு அந்தளவு ஃபிஷ்ஷோட ப்ரைஸஸ் ரொம்ப தெரியாது. ஸோ ஒரு லாப்ஸ்டர் சின்ன ஓரளவு கொஞ்சம் பெரிய லாப்ஸ்டர் தான், ஆனால் 1000 rupees தான் ஸ்டார்டிங் ரேட்டு. போக போக 4000 rupees ஒரு லாப்ஸ்டர் ஆகுது. ப்ரானும் நல்லா பெருசாக தான் இருக்குது. பட் உங்களுக்கு நீடாக இருந்தால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட கன்வீனியன்ட்டு. டெஃபினட்டாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்குது. நாங்கள் போனது டாக்கோஸ் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். ஸோ ஒன் டைம் இது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.